ஹலோ காய்ஸ் வணக்கம். நமக்கு பன்னி ரிங் இவெண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 4 மணிக்கு நான் ஸ்பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த லக்கில் வந்து எனக்கு எந்த லாக் கொடுக்க போகிறான்னு எனக்கும் தெரியல. எல்லாத்தையும் நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு பேனர், அவதார், அப்புறம் வந்து இந்த 3 பன்னி மெடல், நம்ம ஓஜி ஓல்டு பன்னியும் இருக்குது, அப்புறம் பன்னி கேப்டன், அப்புறம் அந்த ரெட் கலர் பன்னி இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ தான் கொடுக்க போகிறான்னு தெரில. ஒன்று எடுத்தவொடனே இப்படி கொடுத்தா எப்படி பாய்? எடுத்தவொடனே பண்டில் டேரெக்டாக ஒரு டோக்கன் நான் கொடுக்குறோம். எங்கேயாவது 5 டோக்கன் சொல்லிட்டு உழுவுன்னு நினைக்கிறேன். 5 முடிஞ்சு காய்ஸ். 7 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த 90 ஸ்பின்னில் நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க? 90 ஸ்பின் 40 ஸ்பின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 90 ஸ்பின்னில் நம்ம இருக்கும் வாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சவுண்டு 1 1 1 என்ன காய்ஸ் இப்படிலாம் போடுங்க? எப்படி காய்ஸு? அட என்னடா அது கண்ணாடி 1 1 1 1ன்னு கொடுக்குறானியப்பா. நமக்கு பன்னிக்கு டேரெக்டாக கொடுப்பானா? நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு லக்கு இருக்கும் தான் நினைக்கிறேன். 4 மணிக்கு எந்திரிச்சு ஸ்பின் பண்ணதுக்கு பாய்ஸ் கொடுத்துட்டாங்க, க்ளூவால் கொடுத்துட்டாங்க காய்ஸ். செம்ம வாடே வா, நல்ல வேலை, பரவாயில்லப்பா. அதுக்குள்ளேயும் க்ளூவால் கொடுத்துட்டானே. நமக்கு டாப் கேம் மாதிரி வச்சு பிடுங்காமல் இருந்தால் ஓகே தான். 5 டோக்கன் 2 கொடுத்துருக்கானே, பரவாயில்லையப்பா. இதில் மட்டும் 14 டோக்கன் எனக்கு கொடுத்துருக்கான்ப்பா அந்த 90 ஸ்பின்னில். மறுபடியும் 90 ஸ்பின் 5 5 1 1. என்னது இது கணக்கெல்லாம் போயிட்டுருக்கு. 12 டோக்கன். சூப்பர். 1 1 1 2 1 1 தானா? இந்த 90 ஸ்பின்னில் நமக்கு என்ன கொடுக்க போகுது? இது போல ஏன் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. கோல்ட் ராயில் பூரா இதுக்கு முன்னாடி நேற்று பூரா வந்து ஒரு 1 லட்சம் கோல்டு காய்டு ஸ்பின் பண்ணி இவ்வளோ பண்ணதுக்கும் ஒரு இது ஒன்று கொடுத்துட்டான் காய்ஸ் பன்னி கொடுத்துட்டான். நீங்கள் பரவாயில்ல பாய்ஸ். நம்ம 500 டைக்கன் வந்து நம்ம சேவ் ஆகிடுச்சு. 500 டோக்கன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேலை அவன் கொடுத்தான் பாருங்க டேரெக்டாக. அங்கே நிற்கிறான் கரீனா. இது ஒருத்து தான். நீ டாப் டூனில் பிடுங்கினதுக்கு இங்கே இல்லை எனக்கு கொடுக்குற. மறுபடியும் இன்னொன்று ஏதாவது கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஒன்று கொடுத்ததே பெரிய விஷயம், உனக்கு இன்னொன்று ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு. மைண்ட் வைஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் யாருக்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பின்லையோ இல்லை நல்ல கம்மியான டைமண்ட்ஸ் வந்துக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். என்ன மாதிரி லக்கு இருக்குது உங்களுக்கு? நமக்கு இந்த பிங்க் ஈவெண்ட்டில் லக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா எடுத்தோடனே இந்த ஓஜி பண்டில் கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அடுத்த 90 டைமண்ட்ஸ் ஸ்பின்னிங். இந்த 90 டைமண்ட்ஸ்லேயும் நமக்கு 1 1ன்னு போட்டு என்னடா இப்படி 1 1ன்னு போட்டு தாக்குறீங்க? ஆனால் எவ்வளோ லக்கு இருந்தாலும் இதில் மட்டும் நமக்கு லக்கு இருக்க முடியாது. அந்த 1ல் ஏன் போய் நிற்கிறது இல்லை. அந்த 2 5 3 10லாம் இருக்குது. அதில் ஒரு 10 டோக்கனில் இப்போ 10 தடவை போய்ட்டு விழுந்துருக்கு. ஆனால் ஒரு டோக்கனில் மட்டும் 5 தடவை போய்ட்டு விழுவுது. இது என்ன ரீசன் இல்லை. யாருக்கா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? 10 டோக்கன்ஸ்லேயே போய்ட்டு டேரெக்டாக 10 டைம்ஸ் விழுந்துருக்கு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் நினைக்கிறேன். நமக்கு அந்த லூட் பாக்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த 30 லூட் பாக்ஸுக்கெலாம் கங்க்ராச்சுலேஷன்லாம் வருது பார்த்தா எனக்கு கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. இப்போ என்னென்னதுக்கோ கங்க்ராச்சுலேஷன் கொடுக்கலாம். இப்போ எதுக்கு இந்த டாப்பிக்கு சம்மந்தமே இல்லாமல் சரி விடுங்க காய்ஸ். அடுத்து காய்ஸ் அவ்வளோதான். நம்ம மாட்டு ரவி யூஸ் பண்ணுற அதிகமான வச்சுருந்த இந்த பேக் நமக்கு கொடுத்துட்டாங்க காலையில். இந்த பேக் உண்மையிலே நல்லாயிருக்கும் காய்ஸ். அந்த பேகுக்கு கங்க்ராச்சுலேஷன். இப்போ நீங்கள் எதை எடுத்தாலும் கங்க்ராச்சுலேஷன் தான் போல இருக்குது. மறுபடியும் லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை டோக்கன் வந்திருக்கு? 30. பரவாயில்ல பாய். 30 ரூபா கொடுத்துருக்காங்க அந்த லூட் பாக்ஸ் மறுபடியும் விழுந்தா. பரவாயில்ல, லூட் பாக்ஸ்லேயே ஒரு 10 தடவை லூட் பாக்ஸ் விழுந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு தடவை கொடுக்குறதே பெரிய விஷயம் தான். 800 டோக்கன்ஸ் வந்துடுச்சு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? இல்லை காய்ஸ், இன்னொரு 4000 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அது லக்கு இருந்தால் இன்னொரு விழுந்துருக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு சேவிங் ஆகும்ல எக்ஸ்ட்ரா. இப்படி தான் முன்னாடி உள்ள ஸ்பின் பண்ணி 500 டோக்கன்ஸ் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணலான்னு தெரில. டேரெக்டாக டைமண்ட்ஸ் வேலை சேவ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எப்போவுமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு யூனிவர்சல் டோக்கன் ஒரு 500 இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான இது பண்ணி எப்போ அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. விட்டுருந்தா நல்லது தானே நான் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி சேஃபாக ஒரு 500 டோக்கன்ஸ் வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இது என்னது பாரு, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது காய்ஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து என்னோடய வீடியோவை பார்த்ததுனால நான் உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அதாவது 7 யார் வந்து இப்போ இந்த வீடியோவில் கமெண்ட் 7ன்னு சொல்லிட்டு யார் நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறாங்களோ அவங்களோட ஏஐடி கொடுங்க. நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் காய்ஸ்.
டபுள் மாக்கா அருமை. ப்ளூ வாலும் கொடுத்துருக்காங்க, பேக் பாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஏதோ அந்த டெலிவரா இது ஒன்று வந்துச்சு, பரவாயில்ல. இந்த 90 டைமண்ட்ஸில் நமக்கு கொடுத்துருவாங்களா? கேப்டன் பன்னி பண்டில் வரல. சரி, ரெட் கலர் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கேப்டன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு போயிடலாம் சீக்கிரமாக. ஏதாவது ஒன்று கொடுத்தா ஒன்று அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். இது வரைக்கும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியலையே, கொடுங்குற மாதிரிலாம் இருக்குது. ஒன்று தான் கொடுத்தான், ஒன்றுக்கப்புறம் எதுவுமே கொடுக்க மாட்டானே. மொத்த டைமண்ட்ஸும் கிடைக்காம இருந்தா சரி. இன்றைக்கி நான் மொத்தத்தையும் ஸ்பின் பண்ணாமல் விடாமல் போகிறதில்ல. இன்னைக்கு ஒன்றே ஒன்று கொடுக்குற வரையும் நான் ஸ்பின் பண்ண தான் போகிறேன் கைஸ். பாருங்க, நானும் டைமண்ட்ஸ் இல்லை இவ்வளோ செலவாகிட்டே இருக்குது. அவன் தர மாதிரி இல்லை போல இருக்கு. எத்தனை ஒன்று அந்த 10ல் போயிட்டு கொஞ்சம் உட்காரேன்டா. கருணை காட்டுங்க கரீனா. முடிஞ்சிட்டான் கைஸ். இது வேஸ்ட்டு. இந்த ஸ்பின் போய் நான் பார்த்துட்டேன். நமக்கு கேப்டன் பன்னி பண்டல் கொடுத்துட்டான் கைஸ். இதுதான் லக்கு. ஆமாம், சரியான லக்கு. 4000 டைமண்ட்ஸில் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோம். இன்னும் ஒரு 90 ஸ்பின் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்ன தோணுதுண்ணா, இப்போ சப்போஸ் அப்படியே கொஞ்சம் டைமண்ட் சேவ் பண்ணிக்கலான்னு தான் தோணுது. டேரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் கைஸ். கேப்டனையும் இது என்ன கேப்டனா, இது யாருக்கிட்டே இது லீடர்னு நினைக்கிறேன். இந்த ரெட் கலர் பன்னியும் நம்ம வந்து எடுத்தாச்சு. ஓகே, இந்த பேனரும் நல்லா தான் இருக்குது. இதையும் 40,000 வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஒரு அவதாரிச்சு, அதுதான் அவதாரி, இதுதான் பேனர். மாற்றி உழையிட்டுருக்கேன் கைஸ். இதையும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றது சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. இந்த இதில் ப்ளூ கலர் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். வேற கைஸ்.